ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனவா குழம்பு பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கனவா மீன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் கனவா மீன் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம கனவா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் கனவா மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ கனவா மீன் எடுத்திருக்கேன். இந்த கனவா மீன் தான் நீங்கள் குழம்பு பண்ண போகிறாங்க பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா பெரிய சைஸ் கனவா பார்த்தீங்களா? இப்போ இந்த கனவா மீனை எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணணும்னா, இந்த இருக்கு பாருங்கள், இந்த மேலே இருக்கிற தோல் ஈஸியாகவே நமக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இது இன்னும் நல்லா பெரிய சைஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே கனவாக்குள்ளே ஒரு கருப்பு கலரில் ஒரு மை போல் ஒன்று இருக்கும். அதுதான் இப்போ இது வெளில வர்றது. நம்ம க்ளீன் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது. இது இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிற இந்த தலை இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இதை எடுத்திங்கன்னா போதும், உள்ளே இருக்கிறது நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற கனவா மீன்லாம் இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்கிற கனவா மீனெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ணி கனவா மீனை மாற்றி வச்சுக்கோங்க. கனவா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பஞ்சட்டி வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டை ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ பூண்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்து கொடுத்துட்டு ஒருத்தர் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 12 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பெரிய வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை கிண்டி கொடுத்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் சேர்த்து எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே மசாலா சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா மசாலா நல்லா எண்ணெயிலே நல்லா பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்துடும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே மசாலா பச்சை வடை போய் நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு பழுத்த ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்து கொடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்து மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரும், வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம கழுகி எடுத்து வச்சுருக்கோம்ல கனவா மீனை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. கனவா மீனை சேர்த்து கொடுத்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி கனவா நல்லா வெந்து குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த மீன் எல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் மல்லித்தழை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கனவா குழம்பு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கனவா மீன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.